விவாத மேடைக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சமீபத்துல கொண்டு வந்திருக்கிற டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு திட்டம். அரசாணை எண் 15 மூலமா வந்திருக்கிற இந்த திட்டம் மாநிலம் முழுக்க விவசாய தகவல்களை சேகரிக்கிற முறையையே தொழில்நுட்பம் வச்சு மொத்தமா மாத்த பாக்குது. இன்றைய விவாதத்தோட மைய கேள்வி ரொம்ப நேரடியானது. இந்த டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு உண்மையிலேயே வேளாண் தரவு நிர்வாகத்துல ஒரு புரட்சிகரமான வெளிப்படையான முன்னேற்றமா, இல்ல இதை செயல்படுத்துறதுல இருக்கிற சில நடைமுறை சிக்கல்கள் இதோட நல்ல நோக்கத்தையே சிதைச்சிடுமா? இந்த விவாதத்துல இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு துல்லியமான நம்பகமான அமைப்பை உருவாக்கும் ஒரு முற்போக்கான முயற்சி என்பது என்னோட நிலைப்பாடு. இந்த திட்டத்தோட நோக்கம் பாராட்டத்தக்கதுதான், அதுல மாற்று கருத்தில்ல. ஆனா இத களத்துல செயல்படுத்துறதுல இருக்கிற சிக்கல்கள், சேகரிக்கிற தகவல்களோட நம்பகத்தன்மையும் திட்டத்தோட செயல்திறனையும் பெரிய கேள்விக்குள்ளாக்கும் என்பதே என் வாதம். ஏன் பார்வையில இந்த டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு திட்டம் ரொம்பவே அவசியமான ஒரு மாற்றம். பல வருஷமா நம்ம வெறும் காகித முறையில மனுஷங்களை மட்டுமே நம்பி பயிர் கணக்கெடுப்பு செஞ்சிட்டு இருந்தோம். அதனால நிறைய தவறுகள், காலதாமதம், ஏன் சில சமயம் தரவுகள்ல பெரிய முரண்பாடுகள் கூட இருந்திருக்கு. இப்போ நாம ஒரு நவீன முறைக்கு மாறுறோம். பாருங்க, அரசு ஒரு பிரத்யேக மொபைல் செயலியை உருவாக்கியிருக்கு. இதுல பதியப்படுற ஒவ்வொரு பயிர் விவரமும் அது எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டதுங்கிற புவி குறியீட்டோட, அதாவது ஜியோ டேக்டு முறையில பதிவாகும். இதனால சும்மா எங்கேயோ உட்கார்ந்து கணக்கு எழுத முடியாது. இதுவே தரவோட நம்பகத்தன்மைய பல மடங்கு அதிகரிக்குது. இதைவிட முக்கியமான விஷயம், இந்த செயலி மூலமா உருவாகிற டிஜிட்டல் அறிக்கை தான் இனிமேல் சட்டப்பூர்வமான அடங்கல். இது மாநிலத்தோட எல்லா பயிர் விவரங்களுக்கும் ஒரே அதிகாரப்பூர்வமான ஆதாரம், அதாவது சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தா இருக்கும். இனி வேளாண்மைத்துறை ஒரு கணக்கும் புள்ளியியல் துறை இன்னொரு கணக்கும் சொல்ற குழப்பமே இருக்காது. இத சரிபார்க்க வட்டார மற்றும் மாவட்ட அளவுல 2 அடுக்கு கண்காணிப்பு அமைப்பு இருக்கு. அதுவும் ஏதோ ஒரு துறை மட்டும் இல்லாம வருவாய், வேளாண்மை, தோட்டக்கலை, புள்ளியியல்னு பல துறை அதிகாரிகள் சேர்ந்து சரிபார்க்கும்போது தவறுகள் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. மத்திய அரசே இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது. இது சரியான திசையிலான பயணம்னு ஸ்பஷ்டமா காட்டுது. நீங்க சொல்றத கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. கொள்கை அளவுல இந்த திட்டம் ஒரு கனவு மாதிரி தெரியுது. ஆனா கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம கலை யதார்த்தத்தை பார்க்கணும். முதல்ல இந்த அரசாணையில கணக்கெடுப்பாளர்களுக்கு ஒரு உட்பிரிவுக்கு, அதாவது ஒரு சப்டிவிஷனுக்கு கொடுக்கிற மதிப்போதியும் வெறும் 3 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 3 ரூபா ஒரு டீ விலையை விட குறைவு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4.5 கோடி உட்பிரிவுகள் இருக்கு. இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு வேலைக்கு இந்த சொற்ப தொகை போதுமான ஊக்கத்தை கொடுக்குமா, இல்ல கணக்க முடிக்கணுமேன்னு சொல்லி ஏனோதானோன்னு தரவுகளை பதிய தூண்டுமா? இது என் முதல் கேள்வி. இரண்டாவதா, இந்த வேலையை செய்ய போறது யாரு? கிராம நிர்வாக அலுவலர், உதவியாளர்கள் போன்ற அரசு ஊழியர்களோட உள்ளூர் தன்னார்வலர்களையும் ஒப்பந்த பணியாளர்களையும் சேர்க்கறாங்க. ஒரு அரசு ஊழியரோட பொறுப்புணர்வும் ஒரு தன்னார்வலரோட அணுகுமுறையும் ஒன்னாவா இருக்கும். இவங்களுக்கு கொடுக்கப்படுற பயிற்சியிலிருந்து வேலையை அணுகிற விதம் வரையும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இதனால சேகரிக்கப்படுற தரவுகளோட தரம் ஒரே சீரா இருக்குமாங்கிறது பெரிய சந்தேகம். நீங்க சொன்னீங்க இல்லையா, 2 அடுக்கு சரிபார்ப்பு முறை. அது காகிலத்துல பார்க்க பலமா தெரியலாம். ஆனா ஒவ்வொரு மாசம் 25ஆம் தேதி வட்டார குழு கூடி மாச கடைசிக்குள்ள மாவட்ட அதிகாரி ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப குறுகிய காலக்கெடு. இந்த அவசரத்துல உண்மையான கள ஆய்வு சாத்தியமா, இல்ல மேலோட்டமா பார்த்து ஒப்புதல் கொடுக்கிற ஒரு அதிகாரத்துவ சடங்கா இது மாறிடுமா? முக்கியமா இந்த புதிய டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகும் பேங்க் லோன் மாதிரி விஷயங்களுக்கு பழையபடி விதைப்பு சான்றிதழ் கொடுக்கிற முறை தொடரும்னு இதே அரசாணை சொல்லுது. அப்போ இந்த புதிய டிஜிட்டல் அடங்கல் மேல அரசுக்கே முழு நம்பிக்கை இல்லையா? இதுதான் என் அடிப்படை கேள்வி. நீங்க ஊக்கத்தொகை பத்தியே நியாயமானதுதான், அதுல மாற்று கருத்தில்ல. ஆனா அதை நாம இன்னொரு கோணத்துல பார்க்கணும். கிராம நிர்வாக அலுவலர் மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இது அவங்களோட அன்றாட வேலையோட ஒரு பகுதி. அந்த 3 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஒரு கூடுதல் மதிப்பூதியம் மட்டும்தான். தன்னார்வலர்களை பொறுத்தவரை இது ஒரு சமூக பங்களிப்பா பார்க்கப்படுது. இது இல்லாம தொழில்நுட்ப சிக்கல் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பருவத்துக்கு 500 ரூபாய் இணை இணைப்புக்காகவே அரசு கொடுக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் களத்துல பெரிய உதவியா இருக்கும். இந்த திட்டத்தோட பலமே அந்த 3 ரூபாயில இல்ல,
அதுக்கு பிறகு வர்ற கடுமையான சரிபார்ப்பு முறையில தான் இருக்கு. அந்த வாதத்தை நான் ஏத்துக்க தயங்குறேன். அரசு ஊழியர்களுக்கு இது கூடுதல் வேலைப்புழு. அதுக்கு இந்த 3 ரூபாய் எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சரி, அதை விடுங்க. தன்னார்வலர்களும் ஒப்பந்த பணியாளர்களும் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட செயல்படுவாங்க என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருத்தர் சரியா பயிற்சி எடுக்காம அவசரத்துல தப்பான பெயரை பதிவு செஞ்சிட்டா என்ன ஆகும்? ஒரு அனுபவமுள்ள கிராம நிர்வாக அலுவலர் பதியிற தரவோட தரமும் ஒரு தன்னார்வலர் பதியிற தரவோட தரமும் ஒன்னா இருக்குமா? இந்த தர வேறுபாடுகளை உங்களோட சரிபார்ப்பு முறை எப்படி சரி செய்யும்? ஒரே வேளைய பல தரப்பட்ட ஆட்களை வச்சு செய்யும்போது தரக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் இல்லையா? இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. ஆனா அதை நம்ம இப்படி பார்க்கணும்ல, இந்த மாதிரி வேறுபாடுகளை சரி பண்றதுக்கு தானே இந்த 2 அடுக்கு சரிபார்ப்பு முறையை கொண்டு வர்றாங்க. சும்மா ஏதோ ஒரு அதிகாரி மட்டும் பார்க்க போறதில்ல. வட்டார அளவுல தாசில்தார் தலைமையில வேளாண்மை, தோட்டக்கலை, புள்ளியியல் துறை அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் நெல்லுக்கு பதிலா கரும்ப பதிவு செஞ்சுட்டார்னு வச்சுக்குவோம். வேளாண் அதிகாரிக்கு அந்த பகுதியில என்ன பயிர் இருக்கும்னு தெரியும். புள்ளியியல் அதிகாரிக்கு முந்தைய ஆண்டு தரவுகள் தெரியும். இப்படி பல துறை நிபுணர்கள் சேர்ந்து பார்க்கும்போது ஒருத்தர் விட்ட தப்ப இன்னொருத்தர் சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. ஒரு கண்ணுல தப்பினா இன்னொரு கண்ணுல மாட்டிக்கும். அதுக்கு பிறகும் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையிலான குழு மறுபடியும் அதை சரிபார்க்குது. இது தரவோட துல்லியத்தை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிடும். நீங்க சொல்ற அந்த பாதுகாப்பு வலை மேல எனக்கு முழு நம்பிக்கை வரத. காரணம், அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலக்கெடு. அரசாணை என்ன சொல்லுது? வட்டார குழு மாசம் 25ஆம் தேதி கூடி சரிபார்க்கணும். அதுக்கப்புறம் மாவட்ட குழுவுக்கு அனுப்பி அவங்க மாசத்தோட கடைசி வேலை நாளுக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும். அதாவது மாவட்ட அளவுல சரிபார்க்க மிஞ்சி போனா ஒரு 3 அல்லது 4 நாள் தான் கிடைக்கும். ஒரு மாவட்டத்துல லட்சக்கணக்கான உட்பிரிவுகள் இருக்கும். அவ்வளவு தரவு புள்ளிகளையும் இந்த 4 நாள்ல எப்படி ஆழமா ஆய்வு செய்ய முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கடைசியில அழுத்தத்தின் காரணமா அவங்க முழுசா பார்க்காமலே ஒப்புதல் கொடுக்குற ஒரு ரப்பர் ஸ்டாம்பிங் வேலையாத்தான் இது மாறும். அது மட்டும் இல்ல, பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை 5% சூப்பர் செக் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அப்ப மீதி 95% தரவுகளுக்கு என்ன உத்தரவாதம்? ஒரு பெரிய தரவு தொகுப்புல எங்க தப்பு அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கோ, அதாவது தன்னார்வலர்கள் சேகரித்த தரவுகள்ல அங்கதான் இந்த மாதிரி சூப்பர் செக் அதிகமா கவனம் செலுத்தணும். ஆனா இங்க வெறும் ரேண்டமா 5% பார்க்கறது பெரிய ஓட்டைகளை மூடாம விடுறதுக்கு சமம் இல்லையா? நீங்க காலக்கெடு பத்தி சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது எல்லாமே தொழில்நுட்பம் மூலமா நடக்க போகுது. முன்ன மாதிரி தாள்களை புரட்டி பார்க்கற வேலை இல்ல. அதிகாரிகளுக்கு முன்னாடி ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அதுல எந்தெந்த பகுதிகள்ல வழக்கத்துக்கு மாறான பதிவுகள் இருக்கு, எங்க முரண்பாடுகள் இருக்குன்னு தொழில்நுட்பமே காட்டிடும். அதனால அவங்க எல்லா தரவுகளையும் வரி வரியா படிக்க தேவையில்ல. சந்தேகத்துக்குரிய தரவுகளை மட்டும் ஆழமா ஆய்வு செஞ்சா போதும். இது நேரத்தை மிச்சப்படுத்தும். அப்புறம் அந்த 5% சூப்பர் செக்குங்கிறது ஒரு மாதிரி ஆய்வு, அதாவது சாம்பிள் ஆடிட் முறை. புள்ளியல் ரீதியா இது ஒரு பெரிய தரவு தொகுப்போட ஒட்டுமொத்த தரத்தை மதிப்பிட உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறைதான். 100% தணிக்கைங்கிறது எந்த பெரிய திட்டத்திலையும் சாத்தியம் இல்ல. அதை விட முக்கியமா இந்த திட்டத்துல விவசாயிகளே தங்களோட நிலத்துல இருக்கிற பயிரை செயலி மூலமா புகைப்படம் எடுத்து பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. இது ஒரு புரட்சிகரமான அம்சம். இது விவசாயிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. களத்துல இருந்து நேரடியா முதலாள் கிட்ட இருந்து தகவல் வரும்போது அதோட நம்பகத்தன்மை இயல்பாகவே அதிகமாகுது. அதுக்கப்புறம் தான் அதிகாரிகள் அதை சரிபார்க்க போறாங்க. சரிபார்க்கப்பட்ட டிஜிட்டல் அடங்கலை விவசாயி தன்னோட போன்லயே பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இதை விட வெளிப்படைத்தன்மை என்ன வேணும்? விவசாயிகள் பங்களிப்புங்கிற யோசனை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுலயும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா விவசாயிகள் கிட்டயும் ஸ்மார்ட் போன் இருக்கா? அவங்க எல்லாருக்கும் இந்த செயலியை பயன்படுத்த தெரியுமா? ஒருவேளை ஒரு விவசாயி தவறுதலா தப்பான போட்டோவை பதிவேற்றம் செஞ்சிட்டா, இல்ல வேணுமென்றே அதிக பாதிப்பு காட்டுறதுக்காக வேறொரு போட்டோவை போட்டா, அது அதிகாரிகள் எப்படி சரி பார்ப்பாங்க? லட்சக்கணக்கான விவசாயிகள் இப்படி பதிவேற்றம் செய்யும்போது எத்தனை இடத்துக்கு அதிகாரிங்க நேர்ல போய் ஆய்வு செய்ய முடியும்? இது ஏற்கனவே இருக்கிற சரிபார்ப்பு குழுக்களுக்கு கூடுதல் சுமையத்தானே உருவாக்கும். ஆனா என் முக்கியமான கேள்வி அது இல்ல. தரவோட ஒருமைப்பாடு, அதாவது டேட்டா இன்டெகிரிட்டி பத்தினதுதான்.
இந்த டிஜிட்டல் அடங்கல் தான் இனிமேல் ஒரே அதிகாரப்பூர்வ ஆதாரம், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்னு அரசாணை ஒரு பக்கம் சொல்லுது. ரொம்ப சந்தோஷம். அப்போ எதுக்கு வங்கிக் கடன் வாங்க பழையபடி கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட விதைப்புச் சான்றிதழ் வாங்குற முறை தொடரும்னு அதே அரசாணையில இன்னொரு இடத்துல சொல்லணும். இது பெரிய முரண்பாடா தெரியலையே. உங்க புதிய டிஜிட்டல் சிஸ்டம் மேல உங்களுக்கே முழு நம்பிக்கை இருந்தா பழைய முறைய முழுசா தூக்கி எறிய வேண்டியதானே? ரெண்டையும் வச்சிருக்கிறது புதுசா வர்ற டிஜிட்டல் அடங்களுக்கு முழுமையான சட்ட அங்கீகாரத்தை கொடுக்க அரசு தயங்குற மாதிரி காட்டுது. இது இந்த திட்டத்தோட நோக்கத்தையே நீர்த்து போக செய்யாதா? சுருக்கமா சொல்லணும்னா, டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு திட்டம்ங்கிறது காலாவதியான காகித அடிப்படையிலான ஒரு அமைப்பிலிருந்து தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட முறைக்கு நம்ம மாறுறதோட அடையாளம். தெளிவான சரிபார்ப்பு விதிகள், பல துறை நிபுணர்களோட பங்களிப்பு, விவசாயிகளோட நேரடி பங்களிப்புன்னு பல நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு. இதோட நோக்கம் வெளிப்படையான, நம்பகமான ஒரு வேளாண் தரவு அமைப்பு உருவாக்குறது தான். ஆரம்பத்துல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம். எந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போதும் இது இயல்புதான். போக போக இந்த அமைப்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். திட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப வலுவா, தொலைநோக்கு பார்வையோட இருக்கு. இந்த திட்டத்தோட லட்சியம் பாராட்டத்தக்கதுன்னு நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா ஒரு திட்டத்தோட வெற்றி அதோட லட்சியத்துல இல்ல, அதை செயல்படுத்துற விதத்துல தான் இருக்கு. குறைவான மதிப்பூதியம், சீரான பயிற்சி இல்லாத பலதரப்பட்ட பணியாளர்கள், நடைமுறைக்கு ஒவ்வாத காலக்கெடுவோட சரிபார்ப்பு முறை, இதெல்லாம் சேர்ந்து தரத்தோட அடிப்படையில ஒரு சமரசத்துக்கு வழிவகுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல புதிய டிஜிட்டல் அடங்கலுக்கும் முழுமையான சட்ட அங்கீகாரத்தை கொடுக்காம பழைய சான்றிதழ் முறையும் ஒரு பக்கம் உயிரோட வச்சிருக்கிறது இந்த புதிய அமைப்போட உடனடி நம்பகத்தன்மை மேல ஆழமான சந்தேகங்களை எழுப்புது. இந்த அரசாணை ஒரு பெரிய கொள்கை மாற்றத்துக்கான ஒரு வரைபடத்தை நமக்கு கொடுக்குது. எந்த ஒரு தொழில்நுட்ப திட்டமும் வெறும் மென்பொருளை பற்றியது மட்டும் இல்ல. அது களத்துல வேலை செய்யற மனிதர்களையும் அவங்கள இயக்குற நிர்வாக அமைப்புகளையும் சார்ந்தது. ஆரம்பகட்ட சவால்களை சமாளித்து விட்டால் இது தமிழ்நாட்டின் வேளாண் துறைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். சரியா சொன்னீங்க. இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இந்த வரைபடத்துல இருக்கிறத எவ்வளவு திறமையா களத்துல செயல்படுத்துறாங்கங்கிறத பொறுத்து தான் அமையும். இந்த திட்டம் உண்மையிலேயே வேளாண் தரவு நிர்வாகத்துல ஒரு புதிய சகாப்தத்துக்கு வழிவகுக்குமா அல்லது மேலும் புதிய நடைமுறை சிக்கல்களை உருவாக்குமா என்பதை பற்றி சிந்திக்க இந்த விவாதம் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கும் என நம்புகிறோம்.